குறைந்த வருமானம் இருந்தால் தொடர்ந்து பணத்தை எப்படி சேமிக்கலாம்? பெரும்பாலான சேமிப்பு ஆலோசனைகள் குறைந்த வருமானம் உள்ளவர்களை துவங்கும் முன்பே தோல்வியடையச் செய்கின்றன. உங்கள் வருமானத்தின் 10% சேமியுங்கள் என்று பெரும்பாலான நிதி நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். நான் கல்லூரியில் இருந்தபோது அது எளிதாக இருந்தது. நான் சம்பாதித்ததிலிருந்து பாதியை சேமித்தேன். நான் பள்ளி முடிந்த பிறகு நிலைமை மாறிவிட்டது. நான் திருமணம் பண்ணி புதிய இடத்துல குடியேறினேன். திடீரென நான் 3% மட்டுமே சேமிக்க முடிந்தது. நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன். ஆனால் ஒரு நாள் எனது சேமிப்பு முறையை முற்றிலும் மாற்றிய ஒரு ஆலோசனையை கேட்டேன். உங்களால் முடிந்ததை சேமியுங்கள். இந்த ஆலோசனை எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. வாழ்க்கை மாற்றம் கொண்டதாக இருந்தால் சேமிப்பு விகிதம் ஏன் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும்? சில ஆண்டுகள்ல நீங்கள் 40% சேமிக்கலாம், மற்ற ஆண்டுகள்ல நீங்கள் 3% மட்டுமே சேமிக்க முடியும். அது முற்றிலும் சரிதான். பணம் சேமிப்பது என்பது கடுமையான ஒரு விதியை பின்பற்றுவது அல்ல, அது ஏற்ற இறக்கங்களை ஏற்றுக்கொள்வது பற்றியது. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் பணம் சேமிப்பது நல்ல உணர்வை தரும், மன அழுத்தமாக இருக்காது.